ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கிரியேட் நியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 16.9 அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் கீழே லிங்காக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த இமேஜ் தான். இதை 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ பண்ணி விட்டுக்கிறேன். பண்ணி விட்டு வீடியோவை ஸ்டார்டிங் வந்துடுங்க. இந்த கத்திரிக்கு பக்கத்தில் பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற இதில் டச் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இப்படி லெஃப்ட்லேருந்து ரைட் சைடுக்கு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஸ்க்ரோல் பட்டனை எடுத்து விட்ருங்க. மறுபடியும் இந்த எண்டு ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் வச்சு விட்டு லைட்டாக இப்படி லெஃப்ட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரி எண்டு வரைக்கும் மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்துடுங்க. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக மூவ் ஆகும், அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு பிஎன்ஜி காரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி சின்னதாக பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரோடுக்கு செட் ஆகிற மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸு, சின்னது பண்ணிவிட்டு இதுக்கு கீ அனிமேஷன் கொடுக்கணும். அது எப்படின்னாக்கா லெஃப்ட் சைடில் கீ இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு மறுபடியும் இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு கீ இருக்குது, அதை கொடுத்து இந்த இமேஜை வந்து இந்த பிஎன்ஜி கார் பிஎன்ஜி இப்படி நான் ட்ராக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோங்க. இப்படியே ட்ராக் பண்ணி இந்த கடைசீட்டில் வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட்டில் வச்சுட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. மறுபடியும் அந்த கார் பிஎன்ஜியை டச் பண்ணி இப்படி லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அப்படி வச்சுக்கலாம். இப்போ வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்லோவாக கார் போகிற மாதிரி ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்கும். ஓகே, இப்போ வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் கார் பிஎன்ஜி இருக்குல்ல, அந்த கார் பிஎன்ஜி இன்னொரு டைம் டச் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோவோட 30 செகண்டுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்துவிட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இதை ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இந்த கத்திரிக்கு மாதிரி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ரொட்டேஷன் ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்து மிரரிங்கில் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பிஎன்ஜி டச் பண்ணி சின்னது பண்ணிக்கலாம். அந்த காருக்கு அந்த கார் இருந்துச்சு அந்த அளவுக்கு, இதையும் சின்னதாக பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் இப்போ வைக்கிற மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு லெஃப்ட் சைடில் அந்த கீ இருக்குது, அந்த கீ அனிமேஷன் கொடுத்துடலாம். கீ கொடுத்துட்டு வீடியோட எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு இப்போ நான் ட்ராக் பண்ணுற மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ வச்சுக்கிறேன். ஓகே, வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. மறுபடியும் இதை லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ வீடியோவை ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, சூப்பராக இருக்குது. இப்போ வீடியோவோட ஸ்டார்டிங் வந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 காரும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் ஒரு காரோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா அந்த கார் பிஎன்ஜியோட ஃபோட்டோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் கலர் ஃபில்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பேசிக்கு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் B05 அது இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. கலரோட சேஞ்ச் ஆயிரும். மறுபடியும் அந்த பிஎன்ஜி டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும், அதில் லாஸ்ட் போய்க்கோங்க. HUEYன்னு இருக்கும், அதை கொஞ்சம் லெஃப்ட் சைடு இல்லைனா ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். காரோட கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கோங்க. நான் ஒரு மாதிரி பிங்க் கலர் ஒன்று வச்சுக்கிறேன், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, சூப்பராக இருக்குது. 2 காரும் அப்படியே லைட்டாக மூவ் ஆகுது. வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு பிளாக் கலரில் ரில்ஸ் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கிராப் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா இந்த ரைட் சைடில் கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போங்க. கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து இப்போ நான் கிராப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி பண்ணிவிட்டு 1 ஸ்டெப்பு பேக் வந்துடுங்க. மறுபடியும் அந்த பிளாக் ஸ்க்ரீனை வீடியோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள், இங்கே இருக்குது. இதை கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த ரோட்டுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி சின்னது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். நான் இப்போ வைக்கிற இடத்துல இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துடுங்க.
ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் சைடில் இந்த கீ மாதிரி இருக்க பாருங்கள், அந்த கீ கொடுத்து வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மூவ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணி இந்த நடு சென்டரில் வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு வாட்டி வீடியோவை. ஓகே, சூப்பராக இருக்குது. மறுபடியும் அந்த ரிலீக்ஸ் வீடியோவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. ஓகே, ஒன் ஸ்டெப்பு பேக் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து மழை பெய்கிற மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா லேயர் டச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஸ்டிக்கர்னு ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. இதில் வந்து இந்த ஸ்டிக்கரில் ரெயின் டேஸ்ன்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு 4வது ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அங்கே மேலேருந்து மலைத்துளி விழுவுற மாதிரி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப்பு பேக் வந்துடுங்க. மறுபடியும் அந்த ஸ்டிக்கரை டச் பண்ணி வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. மறுபடியும் லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒயிட் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், பறவைங்க பறக்கிற மாதிரி கழுகுங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அது எப்படின்னா பாருங்கள், இந்த ஏரோ மார்க்கை பிடிச்சி இப்படி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப்பு பேக் வந்துருங்க. மறுபடியும் அந்த வீடியோ டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், இதுதான். இதில் வந்து 3வது ஃபஸ்ட்டு வந்து நார்மலு, ஓவர்லே, மல்டிப்ளைன்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, அந்த பறவை நல்லா தெரிகிற மாதிரி. வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கலர் டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி நான் ரொட்டேட் பண்ணுற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க, இப்படி இந்த வீடியோக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி. மறுபடியும் ஒன் ஸ்டெப்பு பேக் வந்துடுங்க. மறுபடியும் அந்த கலர் டெம்ப்ளேட்டு வீடியோவை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே 3வது ஆப்ஷன்னு 4வது ஆப்ஷன் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, வீடியோலாம் செட் ஆகிடுச்சு. ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, வீடியோ சூப்பராக வந்துருச்சு. வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்டு வச்சோம்ல, அந்த ரோடு பேக்ரவுண்டு, அதை டச் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் விக்னேட்னு இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இருட்டாகிற மாதிரி இருக்கும், அது மழை பெய்கிற கிளைமேட்டுக்கு நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஆன் பண்ணி விட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னாக்கா ரைட் சைடில் இந்த ஆரா மார்க் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணி சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. இது எக்ஸ்போர்ட் ஆனதுமே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.